அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பு வணக்கம். 17/7/2026 வருகின்ற வெள்ளிக்கிழமை சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மாபெரும் கவனஈர்ப்பு உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் ஏன்? இந்த அரசு தற்போது தமிழக வெற்றி கழகம் நம்பிக்கைக்குரிய அரசாகவும் பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசாகவும் வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுக்கும் அரசாகவும் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பது லட்சியமாகவும் கொண்ட தமிழக முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த போராட்டத்தின் வழியே இத்தனை ஆண்டு காலம் ஏற்பட்ட பாதிப்பை வெளிப்படுத்தும் விதமாக அரசுக்கு தெரியப்படுத்தும் நோக்கத்தின் மட்டும் அடிப்படையில் இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தை இந்த 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கையில் எடுத்துள்ளோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை 2 முறை சந்தித்துள்ளோம். அந்த சந்திப்புகள்ல முதல் முறையே எங்களோட எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நெகிழ்ச்சி ஏற்படுத்திட்டார். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நின்று கொண்டே மனுக்களை வாங்கிவிட்டு, எல்லோருடைய கோரிக்கையும் நியாயமானதுதான், ரொம்ப வருஷம் போராடிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இதுக்கான நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு முதல் முறை சொல்லியிருந்தாங்க. 2வது முறை சந்திப்பின் போது ஒரு குழு ஏற்படுத்துறேன்னு சொன்னாரு. நான் ஒரு பர்சனலா ரிக்வெஸ்ட் வச்சேன். குழுவில் அதிகாரிகள் இருப்பதை விட பாதிக்கப்பட்ட அமைப்புகளை சார்ந்த ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். அவர்களின் கருத்து நீங்கள் கேட்க வேண்டும். அதில் எந்த கருத்து சாதகமாக இருக்கிறதோ, சட்டப்படி இருக்கிறதோ, அதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில நிச்சயமா நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள மொத்த அமைச்சர்கள்ல இதுவரை நமக்காக இந்த 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 காலிப்பணியிடங்கள் விஷயத்தையும் மறுதேர்வு இல்லாம ஆசிரியர்களுக்கு பணி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையும் எடுத்து சொல்லி பல்வேறு அமைச்சர்களும், முக்கியமாக 4-5 அமைச்சர்கள் இன்று வரை நமக்கு சிறந்த ஆதரவா இருக்காங்க. காது கொடுத்து கேட்கறாங்க, மரியாதை கொடுக்கறாங்க, கவனமா நம்மளை ஹேண்டில் பண்றாங்க. இதுக்கே பெரிய மனசு வேணும். சொல்ல போனா அமைச்சரோட ஆதரவு மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்கனவே பலமுறை நம்ம சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு தலைவர்களையும் எல்லோரும் நமக்கு ஆதரவான நிலையில் தான் இருக்காங்க. முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க, முதலமைச்சர்கிட்ட நேர்ல பேசியிருக்காங்க. லாஸ்டா நடந்த 9ஆம் தேதி கூட மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை வைகோ அவர்கள் ஓரிரு தினங்களுக்குள் முதலமைச்சரை சந்தித்து விட்டு உங்கள் கோரிக்கையை நேரடியாக நான் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு பர்சனலா நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன், உங்களை அழைச்சிட்டு போயிட்டு உங்கள் கோரிக்கையை நான் பேச வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை எடுத்து சொல்றோம், சட்டப்பூர்வமான கருத்துக்களை எடுத்து சொல்றோம். பிற மாநிலங்களில் நடைபெற்ற வழக்குகள், அதன் மூலியம் கிடைத்த வேலை வாய்ப்பு, அதெல்லாம் மேற்கோள் காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிச்சயமாக செய்வதாக உறுதியளித்து உள்ளார். அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் பல முறை தகுதி தேர்வுல நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கோம். 2018 149 அரசாணை தகுதி தேர்வு மட்டுமல்லாமல் நியமன தேர்வு அப்பாயின்மெண்ட் எக்ஸாமும் எழுதுனா உங்களுக்கு பணி வாய்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2018 இருந்து ஒரு முறை கூட நியமன தேர்வு நடத்தல. 2024 தான் லாஸ்டா நடத்துறாங்க. கடந்த 8 வருடங்கள்ல ஒரு முறை மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த 8 வருஷம், அதுக்கு முன்னாடி 6 வருஷம், அதுக்கு முன்னாடி டீச்சர் ட்ரைனிங் படிச்சதோட ஆண்டு 2002 இருந்து 2005, 8 இப்படி ஒரு 25 வருடம் ஒரே துறையில் எங்கள் வாழ்க்கையை புதைத்து விட்டோம், கனவுகளை புதைத்து விட்டோம். பல இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், பல்வேறு இன்னல்கள். இன்னைக்கு டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு அதுக்கு மேல ஒரு டிகிரி, அதுக்கு மேல ஒரு மாஸ்டர் டிகிரி, பிஎட் பண்ணியிருக்காங்க, எம்ஃபில் பண்ணியிருக்காங்க, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. ஆனா வேலைக்கு போக முடியல. அரசோட பல நிலைகள்ல
தவறு நடந்திருக்கு. டிஆர்பி துறையில பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு போஸ்டிங்ஸ் கிடைச்சிருக்கணும். ஆனா முறையான தேர்வு நடத்தினாலும் குறைந்த காலி பணியிடங்களை தான் இதுவரை நிரப்பியுள்ளது. ஒரு துறையில 13 வருஷம் 2500 போஸ்ட் போட்டுட்டு அது பெருமைக்குரிய விஷயமாக பேசப்பட்டது. அது சிறுமையான விஷயம் தான். இதுல பெருமைப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை. அந்தந்த காலகட்டங்கள்ல ஆயிரம் போஸ்ட் போட்டிருந்தா கூட இந்த நிலைமை, இந்த தொடக்க கல்விக்கு இந்த ஒரு சீரழிவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வராது. தனியார் பள்ளிகள் ஒரு பக்கம் வளர்ச்சியும், தொடக்க பள்ளிகள், அரசு பள்ளிகள் ஒரு பக்கம் தாழ்ந்தும் வளர்ச்சி பெறாமலும் இருப்பதற்கு காரணம் மிக மிக முக்கியமான காரணம் தகுதி வாய்ந்த நிரந்தர ஆசிரியர்கள் இல்லாமைதான் காரணம். ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழை ஏழையாகவேவும் பணக்காரர்கள் பணக்காரர்களாகவும் இருப்பது ஒரு பழமொழி. அது போல தனியார் பள்ளிகள் உயர்ந்து கொண்டே போவதும் அரசு பள்ளிகள் தாழ்ந்து கொண்டே போவதும் இந்த நிலை மாற வேண்டும். மேலும் இதில் பாதிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் அவர்களோட நிலையெல்லாம் யோசிச்சோம்னா ரொம்ப மோசமான நிலைமை, ரொம்ப மோசமான நிலைமை. தினக்கூலிகளாக இருக்கிறாங்க, ஏரி வேலைகள் செய்யறாங்க, சித்தால் வேலைக்கு போறாங்க, பால் பாக்கெட் விநியோகம் பண்றாங்க, நியூஸ் பேப்பர் சர்வ் பண்றாங்க, பெட்ரோல் பங்க்ல கன்னரா இருக்காங்க, வீட்டு சமையல் வேலை செய்யறாங்க, துப்புரவு பணியாளர்களா இருக்கிறாங்க. தன்னோட ஆசிரியர் என்ற கனவை பலியிட்டு பல்வேறு குடும்பங்கள்ல அடிமைகளாக இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த 18,500 ஆசிரியர்கள் சொல்ல போனா இன்ன வரைக்கும் இப்படி நியமன தேர்வு எழுதி தகுதி தேர்வோட நாம வேலை இல்லாம இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 19,000 ஆசிரியர்கள் நாம இருப்போம். இதுல 17,000க்கு பக்கத்துல கிட்டத்தட்ட 16,000 பெண் ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இந்த துறையை நம்பி ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்ப அந்த குடும்பத்துல ஒரு நவீன அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும். இந்த விடுதலைக்கு இந்த உண்ணாநிலை போராட்டம் முதுகெலும்பாக அமையும். அரசின் கவனத்தை கண்டிப்பாக ஈர்க்கும். பத்திரிகை வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் முதலமைச்சருக்கு இது சென்றடையும். நிச்சயமாக இதுல ஒரு விடிவு காலம் ஏற்படும். லஞ்சம் இல்லை, முக்கியமா லஞ்சம் இல்லை, ஊழல் கிடையாது, நேர்மையான ஆட்சி. அந்த அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக இன்று வரை எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த போராட்டத்தை நம்ம கையில் எடுத்துட்டு இருக்கோம். உங்களோட வாழ்க்கையும் உங்களோட தலையெழுத்தும் மாறணும் அப்படின்னா நீங்க இதுல இருந்து வெளியே வந்து உங்களோட கோரிக்கையை நீங்களாக பேசணும். நீங்களா அரசுக்கு முன்வைங்க. உங்களோட நியாயமான கோரிக்கையை நியாயமான முறையில எடுத்து சொல்லுங்க. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கீங்க. உங்களோட பள்ளிக்கூடங்கள்ல நல்ல மதிப்பெண் இருக்கும். தகுதி தேர்வு முதல் முறையை அனௌன்ஸ் பண்ணும்போது நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. இன்னைக்கும் நல்ல மதிப்பெண் தான். ஆனா குறைந்த காலி பணியிடங்களால நம்மளால வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். அரசியல் காரணம் தான், அரசியல் பின்புலம் தான். தனியார் பள்ளியை ஊக்குவிக்க வேண்டுமெனில் அரசு பள்ளியை முடக்கினால்தான் தனியார் பள்ளி வளரும் என்ற நோக்கில் கடந்த காலம் வரை நடைபெற்றது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் இனிமே இருக்காதுன்னு இளைஞர் மத்தியில பெரிய அளவில் நம்பிக்கை ஏற்பட்டு ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. மேலும் பல்வேறு நிலைகள்ல பல்வேறு சங்கடங்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவது ரொம்ப சிரமமா இருக்கு. நாம் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில, எல்லோருக்கும் பணி எனக்கும் பணிங்கிற அடிப்படை சித்தாந்தத்தின் அடிப்படையில இந்த போராட்டம் நடக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களோட குடும்பத்தோட, இது கடைசி போராட்டமா நீங்க எடுத்துக்கோங்க, கடைசி போராட்டமா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு நிச்சயமாக பங்கு பெற வேண்டும். இதுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அரசோட முதல் பேச்சுவார்த்தையில் நாம் ஈடுபட போறோம். இந்த போராட்டத்திற்கு அடுத்ததாக நிச்சயமாக இது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே 17/7/2026 ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் சென்னையில நடக்குது. இதுல எல்லாருமே திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வாகை சூடுவோம். பார்த்திபன்.